முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உளவு தகவல் தரவுத்தளத்தை கொண்டே ஜூன் மாதம் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் அறிவிப்பு. தாக்குதலின் போது இஸ்ரேலின் முக்கிய மையங்கள், தொழில்நுட்ப பூங்காக்கள், மின் நிலையங்கள் என மொத்தம் 47 இலக்குகள் அழிக்கப்பட்டதாக IRGC தகவல். இஸ்ரேல் முன்னாள் பிரதமர் நஃப்தாலி பென்னட்டின் மொபைல் போனை ஹேக் செய்த ஈரான் ஆதரவு ஹேக்கர்கள். வெளியான மொபைல் போனில் இருந்த எண்கள், தனிப்பட்ட தகவல்கள் மற்றும் புகைப்படங்கள். இஸ்ரேலிய பயண நிறுவனத்திடமிருந்து முன்பதிவை ஏற்றுக்கொள்ள ஜப்பான் ஹோட்டல் மறுப்பு. காசா மீதான அத்துமீறல்களால் உலக நாடுகளில் தொடரும் இஸ்ரேலுக்கு எதிரான புறக்கணிப்புகள். பாலஸ்தீனை வாட்டி வதைக்கும் கடும் மழை மற்றும் குளிர். நிவாரணப் பொருட்களுக்கு அனுமதி மறுக்கப்படுவதால் தொடரும் உயிரிழப்புகள். ஆஸ்கர் இறுதிச் சுற்றில் இடம்பெற்றது பாலஸ்தீன் 36 திரைப்படம். உலகளாவிய திரைப்பட விழாக்களிலும் சிறப்பான வரவேற்பு. ஜெருசலத்தில் யூதர்கள் மற்றும் இஸ்ரேல் காவல்துறையினரிடையே கடும் மோதல். வன்முறையாக மாறிய மோதலில் 10 காவல்துறையினர் காயம். பத்திரிகையாளர் ஜமால் கஷோக்ஜி படுகொலையில் தொடர்புடைய சவுதி பாதுகாப்புத்துறை தலைவருடன் ஐநாவின் பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவு ஒப்பந்தம் செய்து கொண்டதற்கு வலுக்கும் எதிர்ப்பு. ஐநா பயங்கரவாத எதிர்ப்பு துறையின் இடைக்கால துணை பொதுச் செயலாளருக்கு மனித உரிமை அமைப்புகள் கடிதம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேல் குறித்த துல்லியமான உளவு தகவல்கள் தங்களிடம் உள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. உளவு தகவல் தரவு தளத்தை கொண்டே ஜூன் மாதம் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. ஜூன் மாதம் ஈரான் மீது அமெரிக்காவின் ஆதரவுடன் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தியது. இத்தாக்குதல்களுக்கு பதில் தாக்குதல்களை ஈரானும் கொடுத்தது. இஸ்ரேலிய இலக்குகள் குறித்த முழுமையான உளவு தகவல்களின் தரவுத்தளம் காரணமாகவே இஸ்ரேல் மீதான துல்லிய தாக்குதல்கள் சாத்தியமாகின என்று ஈரான் புரட்சி பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. 12 நாட்கள் நீடித்த போரின் போது இஸ்ரேல் தாக்கிய ஒவ்வொரு இலக்கிற்கும் அதே நோக்கத்துடன் கொண்ட கட்டிடங்களை ஈரான் குறிவைத்து தாக்கியதாகவும், ஈரான் செலுத்திய எந்த ஒரு ஏவுகணையும் தவறாக செல்லவில்லை என்றும் ஈரான் புரட்சி பாதுகாப்பு படையின் செய்தி தொடர்பாளர் அலி முகமது நயீனி தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் இஸ்ரேலின் முக்கிய மையங்கள், அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பூங்காக்கள், 2 மின் நிலையங்கள் என மொத்தம் 47 இலக்குகள் அழிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். பல ஆண்டுகளாக சேகரிக்கப்பட்ட உளவு தகவல்களை அடிப்படையாக வைத்தே 80% தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் கூறினார். ஜூன் 13 முதல் 24 வரை இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் 1000க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டனர். ஜூன் 22 அன்று ஈரானின் அணு மையங்கள் மீது அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தியது. ஈரானின் வெற்றிகரமான பதிலடி தாக்குதல்களால் இந்த போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. இஸ்ரேல் முன்னாள் பிரதமர் நஃப்தாலி பென்னட்டின் மொபைல் போனை ஹேக் செய்துள்ளதாக ஈரான் ஆதரவு ஹேக்கர்கள் தெரிவித்துள்ளனர். சில நாட்களுக்கு முன் இஸ்ரேல் அணு விஞ்ஞானி ஒருவரின் போனை ஹேக் செய்ததை தொடர்ந்து இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இஸ்ரேல் முன்னாள் பிரதமர் நஃப்தாலி பென்னட்டின் iPhone 13ஐ ஹேக் செய்துள்ளதாக ஈரான் ஆதரவு ஹேக்கர்கள் குழுவான ஹன்லலா குழு அறிவித்துள்ளது. மொபைல் போனில் இருந்த எண்கள், தனிப்பட்ட தகவல்கள் மற்றும் புகைப்படங்களை அக்குழு வெளியிட்டுள்ளது. அத்துடன் பென்னட்டை கேலி செய்யும் வகையில் அவரின் சைபர் பாதுகாப்பு திறன்களை குறிப்பிட்டு அவருக்கு ஒரு மெசேஜையும் அனுப்பியுள்ளனர். சைபர் பாதுகாப்பின் ஒரு முக்கிய நபராக ஒரு காலத்தில் நீங்கள் பெருமையோடு கூறிக்கொண்டு உலகத்திற்கு உங்கள் திறமையை காட்டினீர்கள். ஆனால் இன்று ஹன்லலாவின் கரங்களில் உங்களின் iPhone 13 எளிதாக சிக்கியுள்ளது என்று அத்தகவலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உங்களின் டிஜிட்டல் அரண் வெறும் காகித சுவர் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. ஹேக் செய்யப்பட்ட தகவலை பென்னட்டின் அலுவலகம் முதலில் மறுத்த போதும் அவரின் டெலிகிராம் கணக்கு ஹேக் செய்யப்பட்டதாக பின்னர் தெரிவித்தது. சம்பவம் குறித்து சைபர் பாதுகாப்பு குழுக்கள் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும், இந்த போனை பென்னட் தற்போது பயன்படுத்தவில்லை என்றும் அவர்கள் கூறினர். இச்சம்பவத்தை சைபர் அரசியல் படுகொலை முயற்சி என்று தெரிவித்துள்ள பென்னட், அரசியல் வாழ்க்கைக்கு தான் திரும்புவதை தடுப்பதற்கு இது மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறியுள்ளார். ஜூலை மாதம் ராணுவ மற்றும் உளவுத்துறையுடன் தொடர்புடைய ஆயிரக்கணக்கான இஸ்ரேலியர்களின் தகவல்களை ஹன்லலா குழு ஹேக் செய்தது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலிய பயண நிறுவனத்திடமிருந்து முன்பதிவை ஏற்றுக்கொள்வதற்கு ஜப்பானின் ஹோட்டல் ஒன்று மறுப்பு தெரிவித்துள்ளது. பாலஸ்தீனியர்கள் மீதான இஸ்ரேலின் நிலைப்பாட்டை தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான புறக்கணிப்புகள் அனைத்து நாடுகளிலும் அதிகரித்து வருகின்றன. பாலஸ்தீனின் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகள் அதிகமான நாடுகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இஸ்ரேலுடனான தொடர்புகளை மேற்கொள்வதற்கு பல்வேறு நிறுவனங்களும் தற்போது மறுத்து வருகின்றன. சமீபத்தில் ஜப்பானின் நகோனா பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டல் இஸ்ரேலின் பயண நிறுவனம் ஒன்றிலிருந்து முன்பதிவை ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான இஸ்ரேலின் நடவடிக்கைகளுக்கு எதிராக இந்த நிலைப்பாட்டை எடுத்துள்ளதாக ஹோட்டல் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஹோட்டல் நிர்வாகத்தின் இந்த நிலைப்பாட்டை கண்டித்து ஜப்பானில் உள்ள இஸ்ரேலிய தூதரகம் ஜப்பான் அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்துள்ளது. இச்சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்துமாறும் இஸ்ரேல் கோரிக்கை வைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ஹோட்டல் நிர்வாகத்திற்கு எதிராக எழுத்துப்பூர்வ கட்டணம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியுரிமை அடிப்படையில் முன்பதிவை மறுத்தது தவறு என்றும் நிர்வாகத்திடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஹோட்டல் நிர்வாகம் எடுத்துள்ள முடிவுகள் குறித்து எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. இச்சம்பவம் அக்டோபர் மாதம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இவ்வருடத்தில் தொடக்கத்தில் கியோடோ நகரில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு வந்த இஸ்ரேலிய சுற்றுலா பயணி ஒருவரிடம் ஒரு உறுதி ஆவணத்தை தருமாறு ஹோட்டல் நிர்வாகம் கேட்டுக்கொண்டது. ராணுவ பணியில் இருந்தபோது போர்க்குற்றங்கள் எதையும் நிகழ்த்தவில்லை என்று ஒப்புதல் தருமாறு அந்த பயணியிடம் ஹோட்டல் நிர்வாகம் கேட்டுக்கொண்டது. இஸ்ரேலின் குற்றங்களுக்கு எதிராக சர்வதேச சமூகம் மௌனமாக இல்லை என்பதையும் இத்தகைய சம்பவங்கள் உணர்த்துகின்றன. மழை மற்றும் புயல் காரணமாக காசாவில் ஏற்பட்டுள்ள இழப்புகளை தடுத்திருக்கலாம் என்று அம்னஸ்டி இன்டர்நேஷனல் தெரிவித்துள்ளது.
நிவாரணப் பொருட்களை இஸ்ரேல் தடுத்து வருவதே இந்த இழப்புகளுக்கு முக்கிய காரணம் என்றும் கூறியுள்ளது. பாலஸ்தீனில் கடந்த சில நாட்களாக கடும் மழை பெய்து வருகிறது. அத்துடன் குளிரும் அதிகமாக உள்ளது. 2 வருட கால இஸ்ரேலின் தாக்குதல்களை தொடர்ந்து வீடுகளை இழந்துள்ள காசா நகர மக்கள் தற்காலிக முகாம்களில் வாழ்ந்து வருகின்றனர். குண்டுவீச்சுகளுக்கு மத்தியில் வாழ்ந்து வந்த மக்களுக்கு தற்போது மழையும் குளிரும் பெரும் சோதனையாக அமைந்துள்ளன. முகாம்களில் வழிந்தோடும் தண்ணீரை காசா மக்கள் வெளியேற்றுவதற்கு பெரும் போராட்டம் நடத்துவதை பல வீடியோக்களில் காண முடிகிறது. அத்துடன் குளிர் காரணமாக குழந்தைகள் உள்ளிட்டவர்கள் மரணித்து வருகின்றனர். மோசமான நிலையில் உள்ள கட்டிடங்கள் இடிந்ததன் காரணமாகவும் மக்கள் மரணித்துள்ளனர். குண்டுவீச்சில் தப்பிய என் குழந்தைகளை புயலுக்கு பறிகொடுத்துள்ளேன் என்று 2 குழந்தைகளை இழந்த முகமது நாசர் என்பவர் தெரிவித்துள்ளார். புயல் மற்றும் மழை காரணமாக ஏற்பட்டுள்ள இந்த இழப்புகளை தடுத்திருக்கலாம் என்று சர்வதேச மனித உரிமை அமைப்பான அம்னஸ்டி இன்டர்நேஷனல் தெரிவித்துள்ளது. இந்த நிலைக்கு மோசமான வானிலை மட்டும் காரணமாக கூற முடியாது என்று தனது அறிக்கையில் அது குறிப்பிட்டுள்ளது. இஸ்ரேல் நிகழ்த்தி வரும் இனப்படுகொலை மற்றும் பழுது பார்க்கும் பொருட்களை அனுமதிக்காமல் இஸ்ரேல் தடுப்பதும் இதற்கு காரணமாகும் என்றும் அம்னஸ்டி இன்டர்நேஷனலின் மூத்த இயக்குனர் எரிகா ரோசாஸ் கூறியுள்ளார். சமாதான உடன்படிக்கை ஏற்பட்ட பின்னரும் மிக குறைந்த எண்ணிக்கையிலேயே இஸ்ரேல் பொருட்களை அனுமதிப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். பாலஸ்தீன மக்கள் மீது இஸ்ரேல் திட்டமிட்டு மேற்கொள்ளும் இந்த நடவடிக்கைகள் ஜெனீவா ஒப்பந்தம் மற்றும் இனப்படுகொலை ஒப்பந்தத்திற்கு எதிரானது என்றும் அவர் கூறினார். காசா மீதான இஸ்ரேலின் தடைகளை முழுமையாக நீக்குவதற்கு சர்வதேச சமூகம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். காசா உடன்படிக்கையின் 2வது கட்டம் ஜனவரி மாதம் தொடங்க உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. காசா நிர்வாக கமிட்டி, சர்வதேச படைகள் ஆகியவை 2வது கட்டத்தில் முக்கிய பங்கு வகிக்க உள்ளன. காசா சமாதான உடன்படிக்கையின் 2வது கட்டம் ஜனவரி முதல் அல்லது 2வது வாரத்தில் தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசா பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக அமெரிக்க நிர்வாகத்துடன் நெருங்கிய தொடர்பில் உள்ள பிஷாரா பக்பாக் இதனை தெரிவித்துள்ளார். 2வது கட்ட பேச்சுவார்த்தைக்கான தயாரிப்புகள் தொடங்கியுள்ளதாக எகிப்தின் அஷர்க் அல் அஸ்வத் நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் அவர் தெரிவித்துள்ளார். காசாவை நிர்வாகம் செய்வதற்கான கமிட்டியின் பெயர்கள் முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் காசாவின் சுகாதாரத்துறை அமைச்சர் மாஜித் அபு ரமதான் கமிட்டியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படலாம் என்றும் அவர் கூறினார். இந்த கமிட்டியில் 42 உறுப்பினர்களை சேர்ப்பதற்கும் ஹமாஸ், ஃபத்தாஹ் மற்றும் எகிப்து ஆகியவை ஒப்புக்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சர்வதேச படையில் துருக்கியை இணைப்பதற்கு அமெரிக்கா ஆதரவு தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்டுவதில் துருக்கி முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் ஹமாஸ் இயக்கமுடனான துருக்கியின் நெருக்கம் ஆயுதங்களை கையாள்வது குறித்து பேசுவதற்கு உதவியாக இருக்கும் என்றும் அமெரிக்கா நம்புவதாக அவர் கூறினார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹு இடையிலான பேச்சுவார்த்தையின் போது இது குறித்து பேசப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். சர்வதேச படைகள் குறித்த விரிவான பேச்சுவார்த்தை சமீபத்தில் கத்தார் தலைநகர் தோஹாவில் நடைபெற்றதாகவும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். இதில் பங்கேற்க உள்ள நாடுகள் அவர்களின் பங்களிப்புகள் குறித்து அடையாளம் காண்பது அமெரிக்காவின் முக்கிய இலக்காக உள்ளது என்றும் அவர் கூறினார். சமாதான உடன்படிக்கையை கண்காணிப்பதே சர்வதேச படையின் வேலையாக இருக்க வேண்டும் என்பதையே பெரும்பான்மை நாடுகள் விரும்புகின்றன. ஆயுதங்களை களைவது குறித்து தாங்கள் தலையிட விரும்பவில்லை என்பதையும் பெரும்பான்மை நாடுகள் தெரிவித்துள்ளன. 2 ஆண்டுகால இனப்படுகொலையை தொடர்ந்து ஏற்பட்டுள்ள சமாதான உடன்படிக்கையை இஸ்ரேல் பெரும்பாலும் பின்பற்றவில்லை. ஆனால் உடன்படிக்கையை முன்னெடுத்துச் செல்வதற்கு ஹமாஸ் தயாராகவே உள்ளது. உடன்படிக்கை முடிவுக்கு வந்துவிடாமல் சமாதானம் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஜெருசலம் பகுதியில் பழமைவாத யூதர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே நடைபெற்ற மோதலில் 10 காவலர்கள் காயமடைந்துள்ளனர். கட்டாய ராணுவ சேவையை குறிப்பிட்ட இப்பிரிவினர் நிராகரிப்பது தொடர் பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைந்துள்ளது. இஸ்ரேலில் குடிமக்கள் அனைவருக்கும் ராணுவ சேவை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஹரிதி எனப்படும் பழமைவாத யூதர்களுக்கு இந்த கட்டாய ராணுவ சேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. 1948 இஸ்ரேல் என்ற நாடு சட்டவிரோதமாக உருவாக்கப்பட்டதிலிருந்து இந்த விலக்கு அவர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதற்கு எந்த சட்டப்பூர்வ அங்கீகாரமும் வழங்கப்படவில்லை. இந்நிலையில் ஹரிதி குழுவினரை கட்டாய ராணுவ சேவையிலிருந்து விலக்கு அளிக்கும் வகையில் சட்டப்பூர்வ அங்கீகாரம் ஏதும் இல்லாத நிலையில் அவர்களும் மற்றவர்களைப் போன்றே கட்டாய ராணுவ சேவையில் ஈடுபட வேண்டும் என்று ஜூன் 2024 இஸ்ரேல் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஆனால் பல்வேறு உத்தரவுகளை இட்ட பின்னரும் சொற்ப எண்ணிக்கையிலேயே ஹரிதி இனத்தினர் ராணுவ சேவையில் ஈடுபட தங்கள் பெயர்களை பதிவு செய்துள்ளனர். தங்களின் மத கடமைகளை நிறைவேற்றுவதற்கு கட்டாய ராணுவ சேவை தடையாக உள்ளதாக அவர்கள் கூறி வருகின்றனர். குறிப்பிட்ட ஒரு பிரிவினருக்கு மட்டும் வழங்கப்பட்டுள்ள இந்த சலுகை இஸ்ரேல் சமூகத்தில் பிளவுகளை ஏற்படுத்தியுள்ளது. இதே காரணத்திற்காக காவல்துறைக்கும் ஹரிதி பிரிவினருக்கும் இடையே மோதல் போக்குகளும் அதிகரித்து வருகின்றன. ஹரிதி பிரிவினர் நடத்தும் பல்வேறு போராட்டங்களில் வன்முறை வெடித்துள்ளது. சமீபத்தில் ஜெருசலம் நகரத்தில் ராணுவ சேவையில் ஈடுபடாத ஹரிதி பிரிவினரை காவல்துறை அடையாளம் கண்டு கைது செய்ய முயற்சித்த போது மோதல் வெடித்தது. சில நிமிடங்களில் இது மிக பெரும் வன்முறையாக மாறியது. வன்முறையாளர்கள் காவல்துறையை நோக்கி கற்களை வீசி தாக்குதல்களில் ஈடுபட்டனர். வாகனங்களையும் சேதப்படுத்தினர். இந்த வன்முறையில் 10 காவலர்கள் காயமடைந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த வன்முறை அரசாங்கத்தின் தோல்வியை வெளிப்படுத்துவதாக இஸ்ரேல் எதிர்க்கட்சி தலைவர் யார் லாபிட் குற்றம் சாட்டியுள்ளார். ஹரிதிகளின் கட்டுப்பாட்டில் அரசாங்கம் இருப்பதாக முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவிட்கர் லீபர்மன் கூறியுள்ளார். ஏற்கனவே ஆள் பற்றாக்குறையால் தடுமாறி வரும் இஸ்ரேல் ராணுவத்தினருக்கு ஹரிதிகளின் பிரச்சனை நிலைமையை இன்னும் சிக்கலாக்கியுள்ளது. இஸ்ரேல் ராணுவத்திற்கு 10 முதல் 12,000 வரை படைகள் தேவைப்படுவதாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பத்திரிகையாளர் ஜமால் கஷோக்ஜி படுகொலையில் தொடர்புடைய சவுதி பாதுகாப்புத்துறை தலைவருடன் ஐநாவின் பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவு ஒப்பந்தம் செய்து கொண்டதற்கு எதிர்ப்புகள் எழுந்துள்ளன.
சவுதி அரேபிய பத்திரிகையாளர் ஜமால் கஷோக்ஜி படுகொலையில் தொடர்புடையதாக குற்றம் சாட்டப்பட்ட சவுதி பாதுகாப்புத்துறை தலைவருடன் ஐக்கிய நாடுகள் சபையின் பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவு ஒப்பந்தம் செய்துள்ளதற்கு 2 மனித உரிமை அமைப்புகள் தங்கள் எதிர்ப்புகளை பதிவு செய்துள்ளன. ஆல்க்ஸ் மற்றும் மினா உரிமைக்குழு ஆகியவை இது தொடர்பான ஐநா பயங்கரவாத எதிர்ப்பு துறையின் இடைக்கால துணை பொதுச் செயலாளருக்கு கடிதம் எழுதியுள்ளன. சவுதி அரேபியாவின் பாதுகாப்புத்துறை தலைவர் அப்துல் அஜீஸ் அல் ஹுவைரினியுடன் கடந்த மாதம் ஐக்கிய நாடுகள் சபையின் பயங்கரவாத எதிர்ப்பு குழு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டது. ஆனால் கஷோக்ஜி படுகொலையில் அல் ஹுவைரினி நேரடி தொடர்பு கொண்டவர் என்று முன்னாள் ஐநா சிறப்பு அலுவலர் ஆக்னஸ் கால்மார்டின் தனது விசாரணை அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். இத்தகவலை மனித உரிமை அமைப்புகள் தங்கள் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளன. 2018 பத்திரிகையாளர் கஷோக்ஜி துருக்கியில் உள்ள சவுதி துணை தூதரகத்தில் வைத்து சவுதி முகவர்களால் படுகொலை செய்யப்பட்டார். சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் இந்த கொலையில் நேரடி தொடர்பு கொண்டுள்ளதாக அமெரிக்க உளவுத்துறை தெரிவித்துள்ளது. படுகொலையில் ஈடுபட்டவர்களின் பயணம் மற்றும் தங்குவதற்கான ஏற்பாடுகளை பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டதாக கால்மார்டின் அறிக்கை தெரிவிக்கிறது. பத்திரிகையாளர் கொலையில் நேரடியாக தொடர்பு கொண்ட அதிகாரியுடன் ஐநா அமைப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டது கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தி வருகிறது.